அழகாக கண்ணுக்கு அழகாக நதியோரோ நானும் ஒன்று நானும் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்தானந்தம் என் சொல்ல நதியோரோ நானும் ஒன்று நானும் கொண்டு
பண்டாரமாய் இருக்கும் பழனி அப்பனுக்கு வணக்கம். படைப்பிடியில பண்டாரமாய் இருக்கும் பழனி அப்பனுக்கு வணக்கம். இங்க பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடல்ல வைக்கும் பாவிகள் வந்திருந்தா வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடல்ல வைக்கும் பாவிகள் வந்திருந்தா வணக்கம். இத்தனை சில புடைக வித்தகத்திலே பிறந்த ஏனைய தொடருக்கு வணக்கம். இத்தனை சில புடைக வித்தகத்திலே பிறந்த ஏனைய தொடருக்கு வணக்கம். சில புடைக வித்தகத்திலே பிறந்த ஏனைய தொடருக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். இத்தனை சில புடைக வித்தகத்திலே பிறந்த ஏனைய தொடருக்கு வணக்கம். தத்துவ கவி எழுதி தங்க விளைத்து மலைப்பாடு சாடிக்கிட்டு உங்களுக்கு வணக்கம். தத்துவ கவி எழுதி தங்க விளைத்து மலைப்பாடு சாடிக்கிட்டு உங்களுக்கு வணக்கம். மட்டவங்க சொல்லிட்டு கல்யாணம் முடிப்போருக்கு வணக்கம். மட்டவங்க சொல்லிட்டு கல்யாணம் முடிப்போருக்கு வணக்கம். பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க இல்ல ரெண்டு பேரும் வாழ்கன்னு தான் சொல்லணும். ஏது நான் சொல்ல வரேன்னா இப்ப வள்ளிரும் நாடகம் பார்த்திருப்பீங்க. வள்ளிரும் முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி? ரெண்டு பொண்டாட்டி. ஆமா. ஏன் ஒரு ரெண்டு பொண்டாட்டி? ஏன் ஒன்னு தெய்வான ஒன்னு வள்ளி. அது மாதிரி ரெண்டு பேருக்கும் இடம் கொடுத்திருக்காரு முருகன். அதே மாதிரி மாயவன் மதுசூதன் இருக்காரு பாத்தீங்களா? மதுசூதன் கண்ணன் அவருக்கு எத்தனை பொண்டாட்டி? அது ரெண்டு பொண்டாட்டி. நம்ம கண்ணன் இல்லப்பா, நம்ம கண்ணன் இல்ல, தெய்வீக கண்ணன் மாயவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ராமா ருக்மணி. அதனால ரெண்டு பேருமே வாழ்க. பொண்டாட்டி வச்சுக்கிட்டு புள்ள குட்டி பெத்து எடுக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். நாடகத்தை கணவன் ரசிக பெருமாக்களுக்கு எங்கள் சபையான வணக்கம். இந்த நாடகத்தை கணவன் ரசிக பெருமாக்களுக்கு எங்கள் சபையான வணக்கம். நாட்கள் வணக்கமே இங்க வந்திருக்க வணக்கமே. நாட்கள் வணக்கமே இங்க வந்திருக்க வணக்கமே. வணக்கமே வணக்கமே அது வணக்கமே. பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடக கலாசிரியர் மக்களுக்கும் இங்கு வருகிற பக்தர்களுடைய அனைவருக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு புன்னம் கிராமம் வேலாயுதமலை தமதுள்ள அருள்மிகு சிறுவநேகர் சாமி மற்றும் கருப்பண்ணசாமி திருவிழாவை முன்னிட்டு இந்த சிங்கார கலையரங்கிலே ஊர் தர்மகர்த்தா, ஊர் முக்கியஸ்தர்கள், விழா கமிட்டியாளர்கள், கோயில் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பிலே சிறப்பான நாடகமான இந்த சிங்கார கலையரங்கில் ஒரு தெய்வீக நாடகம் நமது கருப்பசாமி எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் என்று சொல்லக்கூடிய கதையை சிறந்த முறையிலே நார்த்தாமலை எல்லை ஸ்ரீ மகமா என்று சொல்லக்கூடிய சின்னக்கரு பெரிய கருப்பு நாடகம் சிறப்பாக உள்ளது. இந்த நாடகத்தை மிக சிறந்த முறையில் நாடக அமைப்பாளர் அருமை அண்ணார், உங்கள் அன்பை மாதிரி பிறந்து கொண்டிருக்கூடிய அருமை அண்ணார் காக்காவாடியை சார்ந்த ராஜ நடிகர்
KR பழனிச்செல்வம் கலைக்கும் சார்பிலும் மற்றும் ஜல்லிவிநாயகரை சார்ந்த குமார் கலைக்கும் சார்பும் சிறப்பாக நடத்த அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்றுமே உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, குட் நைட், கொசுபத்தி, குசுக்கா, அரிசி சோறு, புளிக்குழம்பு, சாம்பார், பொரியல். ஏப்பா என்னப்பா சாப்பிட்டதெல்லாம் சொல்ற? ஏன்னா நம்ம சாப்பிட்டதை தானே முதல்ல சொல்லணும். ஏன்னா சாப்பிட்டதை முதல்ல சொன்னா தான் நம்ம சிறப்பாக வாழணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்தவொடனே பாருங்க, கொஞ்சம் அருமையான சாப்பாடு, நம்ம என்ன வேணுமோ சரி, ஒரு தாய் ஒரு மகனுக்கு எப்படி ஒன்று இருப்பார்கள் அதே போல கூட சப்பளை ஒன்றாங்க பற்றி அத்தனை முறை உள்ள சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு கொடுத்து ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் முதல்ல சாப்பாட்டுக்கு முதல் நன்றியை சொல்லுவோம். அடுத்து கொசுக்கு நன்றியை சொல்லுவோம். கொசுக்கு ஏன் நன்றி சொல்றோம்னா, அதுதான் காசு வாங்காம ரத்த டெஸ்ட் எடுக்கிறது. அது ஒண்ணுதான். ஐயா எப்படி வாங்கிட்டு இருக்கிற என்கிட்ட விட்டுரு, என்கிட்ட இருக்கிற உங்ககிட்ட விட்டுரு. அதனால கொசுக்கு ரெண்டாவது நன்றி சொல்லுவோம். அது மாத்திரம் மூணாவது நன்றி என்ன நன்றினா, என்ன மூணாவது நன்றி? ஒரு மனுஷனை பார்த்து நன்றின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஆயுள் ரொம்ப கூடும்னு சொல்றாங்க. எப்படின்னு கேளுங்க. எப்படிங்க? இப்ப வந்தவன ஒருத்தர் பார்த்தா ஐயா நன்றியா, நன்றி 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 நீ சொல்லிட்டே இருங்களேன், சொல்லிட்டே இருங்க, உங்க ஆயுள் கூடிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா. ஆமா, ஒரு பெரியவர் பார்த்தா நன்றிங்க, நன்றி. அதே மாதிரி ஒரு சின்ன பையன் வாப்பா தம்பி நன்றி, நல்லா நன்றி. அந்த நன்றிங்கிற வார்த்தையை முன்னால சொன்னாதான் எதுவுமே சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல வந்தோம் நன்றியை சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் என்னன்னா, என்ன விஷயம்? ரெண்டு வயலுக, சின்ன பயலுக்கு 2 வயலுக, சரி, பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வாத்தியார் சொல்லிருக்காரு, பாடத்தை சரியா படிங்கடா அப்படின்னு வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு. சரி, அதுல ஒரு வயமத்துல என்ன பண்றேன், படிக்காம கல்ல போட்டு டம்மு டம்மு உடைச்சுக்கிட்டே இருக்கு. ஏப்ப உடைக்கிறேன்? ஏன்டா சின்ன வயசுல படுறானா ஏன்டா கல்லு உடைக்கிற அப்படின்னு வாத்தியார் கேட்டிருக்காரு. இப்படியே பாருங்க, கல்ல உடைச்சுக்கிட்டே இருந்திருக்கான். பாருங்க, ஒரு நாள் அந்த 2 பேரும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அந்த பெரிய ஆளு பாருங்க, இன்னொருத்த கூட இருந்த பாத்தீங்களா, அவனுக்கு கல்லடப்பு வந்துருச்சு. எங்க குடல் இங்க இடத்துல கல்ல உடைச்சு கல்லடப்பு வந்துருச்சு. கவனிக்கணும், பெரிய கல்லுனே அடப்பு வந்துருச்சு. சரி, வந்து நேர டாக்டர்கிட்ட போய், ஐயா இந்த இடத்துல கல் அடப்பா இருக்குது, இங்கதான் பார்த்து எடுத்து விடணும் அப்படின்னு. அப்ப அந்த டாக்டர் சொல்லிக்கிறப்பா, கொஞ்சம் கொஞ்சம் உடச்சு எடுத்துறேன் கல்லல, ஏன்னா டானிக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து ஊசி எல்லாம் போட்டு கொஞ்சம் உடச்சு எடுத்துறேன்னு சொல்ல சொன்ன உடனே பாருங்க, அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்காரு, நல்லா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் கேட்டிருக்கான், டேய் நீ உனக்கு அடையாளம் தெரியாதுன்னு கேட்டிருக்கேன் அந்த பையன்ட்ட. சரி, அப்பதான் என்ன உனக்கு அடையாளம் தெரியலடா, யாரா நீ அப்படின்னு கேட்டிருக்கான். டேய் நம்ம சின்ன வயசுல ஒண்ணா படிச்சிட்டு இருந்தோம்ல, அப்ப நான் கல்ல போட்டு கீழே உடைச்சுக்கிட்டே இருந்தேன்ல, நான் தான்டா பெரிய டாக்டர் அப்படின்னு இருக்கிறான். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அவன் விளையாட்டுமா இருந்தாலும் படிப்புல முக்கியமா கண்ணு கருத்துமா இருக்கான இல்லையா, அது மாதிரி என்ன கண் கருத்து எதுலயும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம தங்கானியை நம்ம என்னமோ செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அமைதி காத்து விடுவரை நாடகத்தை கண்டுகளிக்குமாறு நன்றி வணக்கம் தெரிவித்துக் நன்றி வணக்கம் 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 போல. ஏன்னா அந்த வாய்ப்பினை கொடுத்த அத்துணை உதயங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஆடல் பாடல் ஆர்கெஸ்ட்ரா என்று இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நாடக கலைஞருக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த நாடகத்தை வைத்து அளவு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் 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 பல. நம்மளையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கருப்பண சுவாமியை வணங்கிவிட்டு எங்கள் கதைக்கு செல்கிறோம். நன்றி வணக்கம் 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 பல. இந்த ஊரு மந்தையிலே வாழுகின்ற கருப்பசாமி, எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி, எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி, எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி, எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா. போடு இந்த ஊரு மந்தையிலே வாழுகின்ற என் சாமி, இந்த ஊரு மந்தையிலே வாழுகின்ற என் சாமி, கருப்பையா எழுந்தாடி வாரும் ஐயா சாமி, எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி, எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா. சாமி கச்சேவர் என்று கட்டி கருங்குச்சம் சுங்கமிட்டு, கச்சேவர் என்று கட்டி
மந்திகளே இந்த கருப்பசாமி அருள்பட்டு இந்த நாடகத்தை வைத்த அத்தனை குடும்பத்திற்கும் காவல் தெய்வமாக இருந்து காவல் காக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல என்ன வந்த உடனே சாமியை வேண்டியாச்சுப்பா. என்னடா பப்புனுக்கார் வத்தலா இருக்கிறாரு. ஆமாப்பா. இவர் தொத்தலா இருக்கிறாரு. செய்வாரா என்னப்பா தொழில் விடிய செய்வாரா அப்படின்னு பாதிட்டே உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்கனே. இப்படித்தான் பாருங்க, எங்க ஊருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? சாதாரண ஆள் கிடையாதுன்னு. அவர் எதை பார்த்து சொன்னாலும் சரி அது ஒண்ணுமில்லாமலே போயிடும். ஏப்பா என்னப்பா எப்படி நீங்க தாள ராஜ் மாதிரி வச்சுக்குவேன். ராஜு இங்க கேளுடா பேச்சுக்குப்பா பேச்சுக்கு. அப்படி பாருங்க, எதை சொன்னாலும் சரிங்க அது அப்படி நடந்து போயிருங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு சின்ன பசுமாடு 40 லிட்டர் பால் கறந்துச்சுனே. 40 லிட்டர். அந்த வாழ அந்த பாட்டை பார்த்து சொல்ற சைஸை பாரு. என்னடா இது இத்தினூண்டு மாடு 40 லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னானோ இல்லையோ மாடு அங்கனே செத்து போச்சு. ராசியான ஆள் அந்த பக்கத்துல நடந்து வந்தாரு. ஒரு சின்ன முருங்கை மரத்துல 60 முருங்கா காய்ச்சிருக்கேன். 60 முருங்கா பார்த்துட்டு என்ன இத்தினூண்டு மரத்துல 60 முருங்கான்னு சொன்னானோ இல்லையோ படபடன்னு மரம் கீழே விழுந்து ஒண்ணுமெல்லாம் போச்சு. உடனே பார்த்தேன் இந்த நல்ல ராசிக்கார ஆளா இருக்கிறாரு. நான் ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறேன். அந்த 5 ஏக்கர் நிலத்துல பாருங்க 4 நெல் நாத்தான் வளர்ந்துருக்குது. மத்தது வேறு புல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த டீ காப்பி வாங்கி கொடுத்து என் காட்டை பார்த்து புல்லா இருக்குன்னு சொன்னாருன்னா புல்லு ஒண்ணுமெல்லாம் போயிரும். அப்படி டீ வடையெல்லாம் வாங்கி கொடுத்து சாமி சாமி இங்க வா காட்டை பார்த்து என்ன சொல்லு அப்படின்னு. அப்பதான் அந்த மனுஷன் நீ போண்டா டீ எல்லாம் வாங்கி கொடுக்க பெருசு கிடையாதுப்பா, ஒரு சிகரெட் வாங்கி கொடு அப்படின்னா. எதுக்கு சிகரெட்? சரி வாங்கி கொடுத்து என்ன பண்றது, காட்டை பார்த்து சொல்ல போறாரு. ஆமாமா, சிகரெட் வாங்கி 2 இழுப்பு இழுத்துட்டு அப்படி காட்டை பார்த்து சொல்லுங்க. காட்டை பார்த்து சொல்ற சைஸ் பாரு. அடேங்கப்பா அப்பா இவ்வளவு புல்லுலையே 4 நெல் நாத்துல சொன்னானோ இல்லையோ நெல் நாத்து 5 வச்சு புல்லு அப்படியே இருக்கிறாவா. இது நமக்கு தேவையா? கூட்டு வந்து உள்ள குடைச்சல் நமக்கு தேவையாது. ஆமா, ஏன்னா பாருங்க விஷயம் என்ன விஷயம்னா, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இருக்காங்க. கட்டுறது கையளவு கல்லாத உழவல்னு சொல்லுவாங்கனே. பாருங்க எல்லாருமே செல்போன் வச்சிருக்கீங்க. ஆமா, ஏன் ஒரு ஆள்கிட்ட தான் செல்போனே கிடையாது. ஏப்பா ஏன்னு கேளுங்க. என்னங்க இந்த செல்போன்னால ஏகப்பட்ட பிரச்சனை வந்து சேருது. பிரச்சனை இந்த செல்போன் எதுக்கு பயன்படுத்துறது? நல்லதுக்கும் கெட்டதுக்கு தான் செல்போன் பயன்படுத்துறது. அதே மாதிரி பிள்ளைய படிக்கிறதுக்கு தான் செல்போன் பயன்படுத்துறது. இப்ப செல்போன் இப்ப எதுக்கு தெரியும் பயன்படுத்துறது? எதுக்கு பயன்படுத்துறது? அடுத்த பொண்டாட்டி சேர்த்துக்கிறதுக்கு. ஐயோ இது நல்லா இருக்குமா? அருமை அருமை. எப்படின்னு கேளு. எப்படிங்க? பொண்டாட்டி வீட்டுல இருக்கு விறுவிறுன்னு வந்துருவாங்க. சரி வந்து செல்லம் செல்லம் என் தங்கம் என் பவுனு அமுச்சு விடுறது. அது என்ன பண்ணி போடுது, அந்த புள்ள சும்மா இருக்க மாட்டாம அதை இங்க போட்டு அப்படி நின்று போயிருதா. சார்ஜ் ஒண்ணுலாம் போட்டு செல்லு ஒண்ணு தெரியாம தான் இருக்குது. நம்பாளு பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ள தெரியல, நம்ம பெரிய ஆள் தாண்டா நம்ம அப்படின்னு செல்ல கொண்டு வீட்டுல வைக்கிறது. அப்பதான் பொண்டாட்டி எடுத்து சார்ஜ் போடுறது. எதுக்கு? அந்த செல்லுக்கு போட்டு பின்னு தள்ளினா போதும். என் கண்ணு என் செல்ல என் ராசாத்தி என் மயிலுங்கிறது அந்த பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போயிருது. குடும்பத்துல சண்டை வருதா இல்லையா? ஆமா, அது மாதிரி செல்லு நல்லதுக்கு பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது கூட பல விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாருமே செல்போன் வச்சிருக்கேன். நான் செல்போன் இல்லாத ஆளு சொன்ன பாத்தீங்களா? ஆமா, எனக்கு ரோசை வந்துருச்சு. என்ன ரோசை? என்னப்பா நாடகத்துல எல்லாருமே செல்போன் சொல்லி வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரோசை வந்துருச்சு. ரோசை வந்து சில பேர் 2000 ரூபாய்க்கு செல்போன் வாங்குவாங்க. சில பேர் 3000 ரூபாய்க்கு செல்போன் வாங்குவாங்க. நான் எவ்வளவுக்கு தெரியுமா வாங்கினேன்? எவ்வளவு வாங்குனீங்க? 25000 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்ப அவ்வளவு பெரிய செல்லா வாங்கி நல்லா இவ்வளவு வருஷம் ரோஸ் கலர்ல வாங்கியாச்சு. முதல்ல செல்போன் வாங்கியிருக்கேமே, நம்ம குளிச்சுட்டு தாண்டா பேசணும். சரி அப்படின்ட்டு அட இல்லப்ப குளிச்சுட்டு தானே பேசணும் அப்படின்ட்டு 25000 செல்போன் வாங்கியிருக்கு. தண்ணி பட்டா வீணா போயிரும் அப்படின்னு சோப்பு ஒரு அலமாரி அப்படி செல்போன் வச்சுட்டு குளிச்சுட்டு மறந்தாக்கல வந்துட்டேன் நானு. சரி அடுத்து எங்க பாட்டி வந்தோடனே குளிக்க போச்சு உள்ள. குளிச்சு வெளியே என்ன மானகட்ட வயலே உனக்கு இப்படி இருக்கலாமாடா? இல்ல மனுஷனோட என்ன பாட்டி பிடிச்சி வையுது. ஏன் பாட்டி குளிச்சு வையன்னு கேட்கிறேன். என்ன இழிச்சோப்பு நினைச்சா நீ? ஆமா, சோப்படா வாங்கிக்கிற சோப்பு போட்டா நிறைய வர மாட்டேங்குது அப்படின்னு போடு. கடைசியில் 25000 செல்போன் தண்ணிக்குள்ள ஊறி கிடக்குறவா. டிஸ்பிளே விழுந்து போச்சு, சோழி முடிஞ்சு போச்சா இல்லையா? இது நமக்கு தேவையாது. எதுக்கு ஆசைப்படுறோம் அதுக்கு ஆசைப்பட்டா சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொண்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல என்ன பேத்த ஆத்தாலாம் பாருங்க சோறாக்குவாங்க. சோறாக்குனா விடிய காலத்துல எல்லா வீட்லயும் பார்த்து நீராகாரம் கிடக்கு. ஆமா, இப்ப யார் வீட்டுல நீராகாரம் கிடக்குதா? எங்கப்பா இருக்குது? கிடையாது. காரணம் என்ன? என்ன? அரிசியும் கஞ்சி ஒண்ணாயி போச்சு. எப்படி ஒண்ணாயி? எல்லா வீட்லயும் குக்கர் சாப்பாடுதே. குக்கர் இல்லாத வீடு எங்கேயுமே கிடையாதுன்னு. இப்படித்தான் பாருங்க எங்க வீட்டுக்காரமா சும்மா இருக்க மாட்டாம மச்சான் மச்சான் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு நான் வடிச்சு கொட்டுறது சோத்தத்தியா எனக்கு குக்கர் வாங்கி எங்க வீட்டுக்காரமா கேட்க குக்கரை வாங்கி கையில கொடுத்தாச்சு. மச்சந்துக்குள்ள எப்படி சமைக்கிறேன்னு என் முன்னாடி கேட்டா. அடியே உள்ள கடைக்கார சொன்னாரு 3 விசில் தான் குக்கரை இறக்கிரு. ஐயோ அதுக்கு வச்சு குக்கர் வெடிச்சு நான் சொல்லனே. 2 விசில் வந்துச்சு. 3ஆவது விசில் 1 மணி நேரமா வரவே இல்லை. ஏப்பா குக்கர் லிப்பேர் ஆட்டுறதுக்கு பசி வேற தாங்க முடியல. எப்படா மோனஸ் தர்றது எப்ப நம்ம சாப்பிடறோம்னு உட்கார்ந்திருந்தேன். எங்க வீட்டுக்கார மச்சான் 2 விசில் வந்துருச்சுங்க. 3ஆவது விசில் தான் இறக்குங்க. எனக்கு வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு. நான் பக்கத்துல போயிட்டாப்ல. நான் 3ஆவது விசில் வருமானு உட்கார்ந்திருக்கேன். இந்த நாதிரி என்ன தெரியல. பின்னால உட்கார்ந்து
அப்ப விசில் வந்து குக்கரை இறக்கியே போட்டா வாய்ப்பே. ஏன்டா இந்த விசிலுக்கு அந்த விசில் சோறு விளங்குமா? அது விளங்குமா? போட்டு அரிசி அப்படியே இருக்கனே. கண்ட்ரைக்டர் விசில் அடிச்சா குக்கர் நிக்குமா? ஆமா. அதே மாதிரி இங்க குக்கர் விசில் அடிச்சா டிரைவர் நிப்பாரா? அது மாதிரி விசிலுக்கு விசில் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அரிசிக்கு தள்ளி போக வேண்டியதான். அமைதி காத்து இந்த சிங்கார கலையரங்கில் இந்த நார்த்தமலை எல்லை மகமா என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அமைதி காத்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை பாராட்டி உள்ளூரை சார்ந்த அருமையை அவர்கள் பேர் சொல்ல அன்பவர்கள் எனக்காக 20 ரூபா நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அன்பில் பிடித்த அன்புள்ளங்களுக்கு நமது கருப்பசாமி அருள்பட்டு பாலால் சொல்லுமாக வாழ வேண்டும் வளர கேட்டுக்கொள்ளும். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல இந்த அண்ணே இன்னொரு விஷயம்னே, வந்தோமா சாயம்பாடு படிச்சோமா 4 சிந்திக்க வைக்கிற மாதிரி பேசணுமான்னு இல்லாம மக்கள் கொஞ்சம் நேரம் அந்த ஆத்தா நல்லா கால் நீட்டு நல்லா உட்கார சாமி ஜாமி அங்கே வர ஆயாயா அருக்கணியக்க முடியக்க சிறும்பயக்கலை சிரிப்பை பாரு ஆத்தா தோய் நல்ல மல்லிகைப்பூ மாதிரி கலகல சிரிச்சு உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. அந்த 1:30 மணி ஆயிடுச்சுன்னா வாழைப்பூ மாதிரி சொங்கின்னு சொல்லிங்க போயிடுறாங்க. இன்னைக்கு யாரும் சுருங்கக்கூடாது. ஏதை நான் சொல்ல வரேன்னா இன்னைக்கு 7 பூங்குறங்க வைத்து 7 ஒரு இலையிலிருந்து 7 தெய்வத்தை அழைக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய பெண்களாகப்பட்ட அருளாடி வந்து இந்த பூங்கரகத்தை தொட்டால் அவர் குடும்பம் பாலால் செல்வமாக இருக்கும் ஐதீகம் இருக்கிறது. தயவுசெய்து மித்த நாடகம் மாதிரி யாரும் எந்திரிச்சு போயிட வேண்டாம். முழுமையாக உட்காந்து நாடகத்தை பாருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா கேரளா பக்கம் நாடகத்துக்கு நான் போயிருந்தேன். கேரளா போயிருக்கேன். இங்கே நாடகம் இல்லை, கேரளா பக்கம் நாடகம், பாலக்காடு பக்கம் நாடகம். சரிங்க. போய் நாடகத்தை முடிச்சு வந்தபோது பக்கத்தில் ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. எங்கே தெரியுமா? பாம்பே வெளிநாடு கொடுத்துட்டாங்க. சரி, அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அட்வான்ஸ் வாங்கி போய் நாடகம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஊர்ல இருந்து ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. தம்பி நீ என்ன பண்ணு ஏது எனக்கு தெரியாது, நம்ம ஊரை பத்தி பாராட்டி பாடி ஆகணும் அப்படின்னு 1001 ரூபா கையில கொடுத்தாரு. என் கையில அன்பளிப்பை கொடுக்குறாரு. சரி, பாம்பேல போய் எப்படி ஊரை பாராட்டி பாடுறது? எப்படி பாராட்டி பாடுறது? அடிசியம் பார் பாட்டு. எப்படி பாட்டீங்க? ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, பாம்பே 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 பாம்பே. தலைவா 2001 ரூபாய் அன்பளிப்புங்க. தயவு செஞ்சு ராஜு மித்த இடத்துல நீ பேசுற மாதிரி இன்னைக்கு இங்க நீ பேசவே கூடாது. வாயை தைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்கணும். ஏன்னா உட்காந்து பார்க்குற பெரிய அருமையான ரசிகர். நான் பாம்பேன்னு ஊருக்கு போறேன்னு கிடக்கிறேன். நீ பாட்டு பாம்பேன்னு பாட்டு 2000 அன்பளிப்பு கொடுத்தாங்கனே. அது மாதிரி ஊரை பற்றி பாராட்டணும். அந்த இடத்துல என்ன வேலை செய்யணும் அதைத்தான் நம்ம செய்யணும். கண்டதை செஞ்சு எல்லாம் போட்டு கலப்படம் பண்ணக்கூடாது இல்லையா? இந்த சிங்கார கலையரங்கிலே இந்த நார்த்தாமலை எல்லை ஸ்ரீ மகமா என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே பங்குபற்ற நடிகர்கள் சென்றெல்லாம் தனக்கு தானே என்று வெட்டி முடிச்சு வெட்டி வரும் இந்த நாடகத்திற்கே உருத்தான கலைஞர் நமது அம்பலகாரம்பட்டியை சார்ந்த வெள்ளச்சாமி அவர்கள் ஈமடிகளை பெரிய கருப்ப சாமியாகவும் மற்றும் சிவனாமடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மாலை மனை வந்தா மாயவனே, மாலை மனை வந்தா மாயவனே, மங்கை திருநகை ஆளுமே, மாலை மனை வந்தா மாயவனே. மாயவன் மேல அருமையான பாட்டு பாடினீங்கப்பா, கை கொடுங்க. சந்தோஷம். ஏன்னா மாயவனை பத்தி அருமையா பாடி இருக்கிறீங்க. இப்ப எல்லாருமே தாந்தில் மலைக்கு போறீங்க. தாந்தில் மலை என்ன சொல்லி கும்பிடுவீங்க? கோவிந்தா 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 கோவிந்தான்னு ஒரே ராமத்தை சொல்லுவீங்க. அந்த கோவிந்தா வந்து சனிக்கிழமை ஒரு ராமம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு அம்மா மாத்திரம் அது எனக்கும் தியான், அது எனக்கும் தியான், அது எனக்கு தான் சொல்லிட்டு வந்துச்சு. நான் தவா குட்டிங்க வாமா எல்லாருமே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாங்க, நீ மாத்திரம் ஏமா அது எனக்கு தான் எனக்கு சொல்றேன்னு கேட்டா அப்பத்தான் அந்த அம்மா சொல்றது, ஏன் தம்பி என் புருஷன் பேர் கோவிந்தேன், பேர் சொன்ன ஆயுசு குறைஞ்சி போயிடும், அவங்க கோவிந்தானே அது எனக்கு தான் நான் சேர்த்துக்கிறப்பா அப்படின்னுச்சு அந்த அம்மா. பாருங்க, ஏன் அந்த காலத்தில் கூட புருஷன் பேரை கூட சொல்லாதவங்க காரணம் என்ன? புருஷன் பேரை சொல்லாமல் இருந்து ஆயுசு கட்டியாக இருந்துச்சு. இப்போ கல்யாணம் பண்ணணும் பொண்டாட்டி புருஷன் பேசிக்கிற சைஸை பாரு, செல்லமா கூப்பிடாட்டி இந்தாடா வாடா, புருஷனும் பொண்டாட்டி செல்லமா 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 பொண்ணம்மா கண்ணம்மாலாம் எப்படி நம்ம கூப்பிடுறாங்க. என் பொண்டாட்டி பேர் ரோகிணினே. பாருங்க, வாடா போடான்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாடா போடாங்கன்னு பேச பேச என்ன ஆகுதுன்னா அவங்க குடும்பத்தில் வந்து சந்தோஷமே இருக்காது. முத வாடான்னு செல்லமா கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த வாடா வந்து கடைசியில் போடா வரைக்கும் ஆகி போயிருமே, அதனால போடா வரைக்கும் போயிரு சொல்லுவாங்க. இது கூட பரவாயில்ல. இப்போ பாருங்க, இப்போ எல்லா குடும்பத்திலும் இப்போ தாத்தா நீங்களும் உட்காந்துருக்கிறீங்க, நீங்க எல்லாம் புருஷங்கால அமுத்தி விட்டுருக்கீங்களா? புருஷங்கால அமுத்தி விட்டுருக்கீங்களா? அமுத்தி விட்டுருக்கீங்களா? தான் கை தூக்குங்க பார்க்கல ஒருத்தர்